ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான உளுந்த பருப்பு சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அரை கப் தொளி உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்த பருப்பு நல்லா வறுபட்டு சிவந்து வரட்டுங்க. அது வரை நல்லா வறுத்துக்கலாங்க. சட்னியோட காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 4 பூண்டு பழ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. துருவி எடுத்த தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உளுந்த பருப்பு சட்னி தேவையான எல்லாமே சேர்த்துட்டாங்க. இதை நல்லாவே வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து உளுந்த பருப்பு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த உளுந்த பருப்பு சட்னியை ஒரு முறை தோசை சுட்டு அதை கூட வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.